ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ உருளைக்கிழங்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, கம்மி தான் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகா, 1 கப் வந்து கேரட்டு, பச்சை பட்டாணி ஒரு அரை கப் எடுத்துருக்கேங்க, முட்டைகோஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் 1 கப்பு, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதில் வந்து தேவையான அளவு இந்த மீல் மேக்கர் வந்து நைட்டே நான் வந்து தண்ணியில் வாட்டரில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாம் வெளியே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இதில் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் வந்து இந்த பிரிஞ்சி இலை. அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கு இது போட்டால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. இன்றைக்கி ரைஸ்ன்னு பார்த்தா நான் இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தாங்க செய்ய போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வாட்டரில் வந்து ஊற போட்டு வச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 1.5 அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் இவ்வளோ வெஜிடபிள் ஆட் பண்ணணும்னு சொல்லி இல்லைங்க, நான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணேன், ரைஸ் வந்து கம்மியாக ஆட் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வச்சு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் நான் கடலில் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ வந்து 2 கலந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. தேவையான பெரிய வெங்காயம் 2 வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சிங்க. எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து 1 by 1 ஆட் பண்ணிட்டு வரணும் தாங்க. ஸோ இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு சொல்லிடலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து குக்கானா போதும். ஸோ நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாங்க. ஸோ 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் வந்து சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. சோம்பு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து சோம்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான் போட்டால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச பச்சை மிளகாவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேங்க. ஸோ 1 by 1 நான் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண வாட்டி கேரட்டும் ஆட் பண்ணிடுறேன் இன்றைக்கி. ஸோ நான் எப்பவும் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி தாங்க வெஜிடபிள் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பீன்ஸும் ஆட் பண்ணிட்டேன் இதில். நீங்கள் இன்னும் உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இன்னும் வெஜிடபிள் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆஸ் யூ சாய்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நல்லா வந்து எல்லா வெஜிடபிளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முட்டைகோஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ முட்டைகோஸ் கலந்துக்கலாம் நல்லா போட்டு. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 முட்டைகோஸ், அதாவது 4:1ன்னு சொல்லுவாங்க, 4ல் ஒரு பாதி தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கரு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த மீல் மேக்கர் தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் போட்டு நல்லா கலந்துக்குங்க மீல் மேக்கரும். ஸோ கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் பாருங்கள் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக தக்காளி தேவையில்லைங்க இதுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து தயிரும் ஆட் பண்ணுறதுனால தக்காளி நீங்கள் வந்து ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணால் போதுங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 500 கிராம் ரைஸ், அதாவது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஸோ கொத்தமல்லி, புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்து வச்ச அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 1 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதில் வந்து 2 ஆளாக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுறேங்க. நான் வந்து தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி இப்போ லாஸ்ட் டைமில் தாங்க ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மற்ற பிரியாணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுவேன். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அதோட வெயிட் பண்ணலாங்க. நீங்கள் விசில் போட வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ தண்ணி கொதிச்சு வந்துச்சு. இந்த டைமில் வந்து எடுத்து வச்ச ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதில் பாஸ்மதிங்கிறதுனால மெல்ல நீங்கள் வந்து கிளறி விடணும், ரொம்ப வந்து கிளறக்கூடாதுங்க, அரிசியிலன்னா உடஞ்சிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் நான் ஆட் பண்ணுறதில்ல, வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தாங்க. ஸோ இந்த பிரியாணி ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு பாருங்கள், நல்லா ரைஸ் வந்து வெந்துட்டு வருதுங்க. ஸோ அலேக்கா மேலாக நீங்கள் தாங்க அப்படியே வந்து திருப்பி விடணும்.
ஸோ பாஸ்மதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள் செஞ்சு நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் தாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தாங்க நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த டைமில் வந்து தம்க்கு விட்டுடலாங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் செய்கிறதுனால வந்து லிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பிளேட் வச்சு தம்க்கு விட்டுடுவேங்க. அதுலேயே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக தம்மாகி நல்லா வந்து ரைஸ் வந்து உதிரியாக வருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தண்ணி வாட்டர் ஆட் பண்ணுறது தாங்க. ஸோ வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுறோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தால ஜம்முன்னு இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக நல்லா இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கீழே வந்து டர்ன் பண்ணி மேலே எடுத்து விட்டுடலாம் ரைஸு. ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மூடி போட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்து பால் காய்ச்சி வச்சுருங்க. அந்த பாலை இது மேலே எடுத்து வச்சா ஹீட்க்கு நல்லா சூப்பரான சுவையான நல்லா கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நல்லா வந்து தம்மும் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ரைஸும் வந்து உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஆனியன் ரைத்தா தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணியை நீங்களும் செஞ்சு உங்கள் சில்ட்ரன்ஸை வந்து அசத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.